அப்போலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி இவர்கள் ஆட்சியை விட்டு கீழே இறங்குவதற்குள் 10 லட்சம் கோடியாக கடனாக்குவார்கள். இது ஒரு கடங்கார பைய நாடு. உங்க தலையில் 1 லட்சம் ரூபாய், என் தலையில் 1 லட்சம் ரூபாய், முன்னாடி உட்காந்து ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு கடங்கார பையன், நான் ஒரு கடங்கார பையன். இதுல ஆட்சி சாதனை வேற. என்ன சாதனை இருக்குது? என்ன சாதனை? அவர் சார் சார்ன்னு சொல்லும் போது யார் அந்த சார் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துருது. என்ன நியாயம் ஆக்கிரமா? பெண்ணிய உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி வெக்கம் இல்லாம பேசுது இந்த நாடு. பெண்ணிய உரிமை பேசுது. அறிவார்ந்த மக்களே, கற்றறிந்த சான்றோர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெருவுக்கு 2 படிப்பகம், நூலகம், படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பங்களை திறந்து விட்டு, அரசே சாராயத்தை ஆளை வச்சு காய்ச்சி வித்து விட்டு, சட்டம் ஒழுங்கு பாருங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்ணிய உரிமை, நல்லா கவனிச்சுக்கணும். ஒன்னொன்னு, மனித வள மேம்பாடு, இளைஞர் நலன், விளையாட்டுத்துறை, சுகாதாரத்துறை. கேவலம் 100 குற்றங்கள் நிகழ்ந்தால் 95 பேர் நிறைந்த போதையில் தான் அதை நிகழ்த்துகிறார். அப்ப இந்த குற்றத்தை செய்ய தூண்டியவர் யார்? சாராய வியாபாரி, சாராயத்தை வித்த சாராய வியாபாரி. சாராய வியாபாரி யாரு? முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். இதை விட கொடுமை தொலைக்காட்சி திருப்பினா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதியே. ஒரு தந்தையா, ஒரு தகப்பனா கேட்கிறேன், தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதியே. இது அந்த பக்கம். ஏன் அந்த ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் இங்க எல்லாம் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கு? கலெக்டர் மீட்டிங். அரகர நம பார்வதி ஹதயே அரகர மகாதேவா. பேரன்பு சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, பக்த மகாஜனங்களே, சிவநெறி செல்வங்களே, இப்போ பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா விஜயநாராயண கிராமம். இங்க பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வாசி தண்டம், ஒரு சித்தர் பயன்படுத்திய வாசி தண்டம், ஓலைச்சுவடி. அவர் கைப்பட ஓலைச்சுவடி. அந்த சித்தருடைய பேர்லாம் எங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 500 வருஷமாவது இருக்கும். அப்பேற்பட்ட பழமை வாய்ந்த இந்த ஓலைச்சுவடி வாசி தண்டமும் எங்ககிட்ட இருந்தது. இதுக்கு ஒரு கோயில் கட்டி அதை பொதுமக்களுடைய பார்வைக்கு தரிசனத்துக்கு வைக்கணுங்கிறது எண்ணம். அதைத்தான் அவர் சொல்லாம சொல்றாரு சித்தரையா. இப்ப நாங்க அதன்படி ஒன்னொன்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை முயற்சி சொல்லி கொண்டு வரோம். இந்த சிவ சொந்தங்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு உங்க கைகரியமா ஏதோ கொஞ்சம் பொருளாதார உதவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லபடியா எடுத்து செஞ்சிடலாம். ஏன்னா இத பாக்குறதே அவ்வளவு ஒரு பெருமையா இருக்குது. ஏன்னா இப்ப அதெல்லாம் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஓலைச்சுவடி, அப்பேற்பட்ட ஒரு வாசி தண்டம், அதை பார்க்கும் பொழுதே இந்த வைப்ரேட் ஆன்மீகத்துல உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு கனெக்ஷன் கிடைக்கிறது நல்லா தெரியுது. கையில தொட விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா தொட்டா ஒரு கையில இருக்கிறதா சரி, ஏன்னா எல்லாரும் தொட்டா பவர் கம்மியாகும். இப்ப அதை அந்த இடத்துல வச்சு கோயில் கட்டி அது பக்தருடைய தரிசனத்துக்காக வைக்கிறோம். உங்களால முடிஞ்ச உதவி 50 100 5 10 என்ன இருக்கோ அதை கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்க. வீடியோல அந்த ஓலைச்சுவடியை காட்டுறோம் பாருங்க. வீடியோவும் அந்த வாசி தண்டம் 2மே வரும். அதுவும் இல்லாத இதுல இந்த போன்பே நம்பர் இதுதான் இப்ப இந்த போட்டிருக்கோம் பாருங்க. அதாவது 93 85 44 31 06. போன்பே நம்பர் இதுதான், ஜிபே நம்பர் இதுதான், வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், போன் கால் நம்பர் இதுதான், எல்லாமே இதுதான். இந்த நம்பர் உங்களுக்கு வெளியிடுறோம். விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணி கொடுங்க. ஏன்னா 4 பேர்த்த வாங்கி செய்யறத சிவனுக்கே பிடித்தமானது. பொதுமக்களுடைய அனைவருடைய பங்கும் இதுல இருக்கணும்.
கர்ம வினை கண்டிப்பா கழிக்கலாம், சித்தர்களால தான் முடியும். அப்பேற்பட்ட சித்தர்களுக்கே வந்து நம்ம அவர் பயன்படுத்திய அந்த வாசி தண்டத்தையும் ஓலைச்சுவடியை வச்சு வழிபாடு கொண்டு வர்றது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஆனா செய்யலாம் முடிவு அவர் பண்ணிட்டாரு. நாங்க ஒரு கருவியா இருந்து பயன்படுறோம். நீங்களே எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு இரு கரம் தூக்கி உங்களுடைய பாதத்தில் வச்சு கேட்டுக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு ஒரு 2 பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் வந்து பல பேர்கிட்ட போய் சேரணும். அதனால இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சேரணுங்கிறக்காக ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 உங்களுக்கு என்ன முடியுமோ சிவனை நினைச்சு கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்க. நல்ல காரியங்கள் நடக்கட்டும். உங்கள் தலைமுறையும் நல்லா இருக்கும். ஏன்னா சிவனுடைய கடைக்கண் பார்வை பட்டால் தான் கர்ம வினைகள் வந்து கழியும். மற்றவங்க வர கொடுப்பாங்க, மற்ற தெய்வங்களும் வர கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிவனுக்கு பண்ணுறது சகல தோஷத்தையும் வந்து உங்களுக்கு காலி பண்ணக்கூடிய ஒரு பவர் உண்டு சிவனுக்கு. அது நமக்கு கிடைக்கட்டும். வம்சம் எல்லாருமே நல்லா இருக்கலாம். நாமளும் நல்லா இருப்போம், நீங்களும் நல்லா இருங்க. இதை ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி சிவ சொந்தங்களே.